ஹாய்ங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டேன். ட்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ ஃபேஸ வந்து வாஷ் பண்ண போறேன். எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. செம்மையா இருக்கும் என் ஃபேஸ். எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். 3 பொருட்களை மட்டுமே நம்ம இதில் பயன்படுத்தி சூப்பரா ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சில இருக்கும். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட தாராளமாக பயன்படுத்தி விடலாம். ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக் நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதை வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா லெமன் தாங்க எடுத்துருக்கோம். இந்த ஆஃப் லெமனில் நமக்கு ஒரு பாதி அளவுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் பிழிஞ்சிக்கிட்டேன். லெமன் ஜூஸை நம்ம டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு சில பொருட்களோட கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும். ஃபேஸில் உள்ள அழுக்க எல்லாமே நீக்கி நல்லா பலன்னு நம்ம ஃபேஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். சீடெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சிக்கோங்க. சீடை எடுத்தாச்சு. இந்த பிழிஞ்சது போக பாக்கி லெமன் இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு இது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தாங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஹனி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்துருங்க. கலந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த லெமன் ஜூஸோட நம்ம ஹனியை சேர்த்துருக்கோம். ஹனி சேர்க்கும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோம். இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ரைஸ் ஃப்ளார் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் சாறுனா பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் லெமன் சாறுன்னு கொஞ்சம் பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் ஒரு ஆஃப் லெமன் எப்பயுமே எடுத்துக்கோங்க இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமனை. இப்போ ஆஃப் லெமனே நம்ம எடுத்துட்டோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் தாங்க. நல்லா கெட்டியான தயிராக ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா உங்களுக்கு க்ரீம் மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃபேஸில் மங்கு இருந்தாலும் சரி அல்லது மறு இருந்தாலும் சரி இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது எல்லாமே காணாமல் போயிடும். அந்தளவுக்கு செம்மையான ரிசல்ட் தருங்க. அதே மாதிரி இதை டெய்லி நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி இருப்பாங்க. மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும். எப்படி வந்துச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால். உங்கள் ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கணும், நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். வேறு எதுவுமே நம்ம வாங்க போகிறதில்ல. ஹனி, தயிர், லெமனு, அப்புறமேட்டு ரைஸ் ஃப்ளார், வேறு இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து என்னோடய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்கேன். அதேமாதிரி பொட்டெல்லாம் தான் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேக் அப்ளை பண்ணலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்க ஒரு செம்மையான க்ரீமாக இருக்குது பாருங்கள். கடையிலலாம் நமக்கு வந்து கெமிக்கல் க்ரீமெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்கெல்லாம் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க.
என் ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. சூப்பராக ரிசல்ட் தருங்க. இந்த க்ரீமை வந்து நீங்கள் டப்பாவில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்பப்போக்கு எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் ரைஸ் ஃப்ளார்லாம் சேர்த்துருக்கனால ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு இருக்கும். நீங்கள் லெமனும் ஹனியும் கூட மட்டுமே சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. ஒன்றும் இல்லை, லெமனை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு நமன்னு இருக்கும், ஃபேஸில் ஒரு மாதிரி ஊறுற மாதிரியே இருக்கும், ஒத்துக்காது. அந்த மாதிரி பயன்படுத்தாமல் இந்த மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாது. அந்த இச்சிங் ப்ராப்ளம்லாம் வராது. இதனால் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கருவளையங்கள் இருக்கும், அதுங்க கூட இருக்கிறவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும் நிறைய ஃபேஸில் அங்கங்கே. அது என்ன பண்ணனா அப்படியே கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கும். அதை நம்ம அழுத்தி எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல குழி குழியாயிடும். அதனால் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துடும் நமக்கு. ஒரு சிலருக்கு இந்த மூக்கு ஓரங்களில் சொரன்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம கை வச்சு அழுத்திலாம் எடுத்தோம்னா அந்த இடம்லாம் அந்த கருப்பாக மாறிடும். நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அந்த தவறுகளை தான் பண்ணுவாங்க. கையை வச்சு சுரண்டி ஒரு மாதிரி அமுக்கி விட்டு எடுப்பாங்க. அப்போ அந்த இடம் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி எடுக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நல்ல ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே நம்ம விட்டுடலாம். ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். அது எப்படின்றதுக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லெமன் வந்து பிழிஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. எல்லா ஜூஸும் பிழிஞ்சாச்சு. பிழிஞ்ச லெமனை வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டிட்டு இதில் வந்து சுகர் வந்து டிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படியே நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணோம்னா ஃபேஸில் ஒரு சிலருக்கு வந்து எரிச்சல் வரும். அப்படி உங்களுக்கு எரிச்சல் எதுவுமே பண்ணாது அப்படின்னா தாராளமாக இதை மட்டுமே வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே கூட பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் சுகரை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கோங்க. நான் அப்படியே பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அழுத்தி பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மெதுவாக பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்க. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் கருப்புள்ளிகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த வாயை சுற்றி நிறைய பேருக்கு இந்த ஓரங்களில் பிளாக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது. அது எல்லாமே போயிடும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த தோலை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி கழுத்து பகுதியில் இந்த இடத்துல நல்லா பிளாக்காக மாறிடணும். வெயில் படுறதுனால அப்படி இந்த இடத்துல நல்லா பிளாக்காக இருக்கும். இங்கிட்டு பார்த்தா நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூடி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்கும். அந்த பிளாக்காக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த செயின்லாம் போடுறதுனால அந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும். அந்த இடம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஜென்ட்லாம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது டெய்லி கூட இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது. கண்ணில் பட்டா எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லெமன் இல்லையா. நம்ம ஃபுல்லாக மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா இப்படி தான் சொல்லுவீங்க, என்னடா என் ஃபேஸாக இது இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கேன், நினச்சே பார்க்க முடியல, இவ்வளோ பிரைட் ஆகுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அவசரத்துக்கு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். வேறு எந்த க்ரீம் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், இது ஒன்று மட்டும் உங்களுக்கு போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்ம க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் எதுவுமே பண்ணலை, ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட காட்டிட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.